இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்மளுடைய இருதயம் எப்படி காணப்படுகிறது? சகோதர சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள். இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூசணங்களும் புறப்பட்டு வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய இருதயம் எப்படி காணப்படுகிறது? சிந்தித்து பாருங்கள், உணர்வடையுங்கள். சகோதர சகோதரிகளே, எவ்வளவு செலவு செய்து பெரிய ஆலயமாக கட்டினாலும் ஆண்டவர் அங்கே வாசம் செய்வதில்லை. அவர் உங்கள் இருதயத்தில் தான் வாசம் செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவர் தங்கி இருக்கிற இடமாக இருக்க வேண்டும். ஒருவேளை உங்கள் இருதயத்தில் தேவையில்லாத காரியங்கள் இருந்தால் இன்றே நீங்கள் மனம் திரும்பும் பட்சத்தில் ஆண்டவர் உங்களை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். சகோதர சகோதரிகளே, மனம் திரும்புவீர்களா? ஆண்டவர் என்னிடத்தில் இந்த மாதிரி பாவங்கள் காணப்படுகிறது, இந்த குறைவுகள் காணப்படுகிறது, நான் இப்படியெல்லாம் இருந்தேன்னு சொல்லி உங்களை ஒப்புக் கொடுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் உங்களை மன்னித்து உங்களை மகனாக ஆண்டவர் உங்களை சேர்த்துக் கொள்வார். மனம் திரும்புங்கள். இன்றே மனம் திரும்பும் பட்சத்தில் ஆண்டவர் உங்களை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். விசுவாசியுங்கள். நன்றி. ஆமென்.